இன்னொருத்தரோட உங்களை கம்பேர் பண்ணி கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த ஸ்டோரியை கேளுங்க. மைக்கேல் பெல்ப்ஸ் பள்ளி காலத்துல ஒரு சாதாரண மாணவன் இல்ல. இவருக்கு ADHD இருந்தது, அதாவது கவன குறிப்பாடு தொடர்பான நோய். இவர் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உன் வாழ்க்கையில பெரிய விஷயம் ஒன்றும் செய்ய மாட்டான், மற்ற பிள்ளைகளை மாதிரி ஒழுங்கா கவனிக்கிறான் இல்ல, அப்படி இப்படின்னு மைக்கேல் பெல்ப்ஸ மற்ற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பேசி கொண்டிருக்காங்க. இவருக்கு மற்ற பிள்ளைகளை போல இருக்கவும் முடியல, படிப்புலயாச்சும் முன்னுக்கு வருவோம்னு பார்த்தா அதுவும் முடியல, அமைதியாவாச்சும் உட்கார்ந்து இருப்போம்னு பார்த்தா அதுவும் முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மனுஷன் வேற மாதிரி இருந்தாரு, அதுதான் ஸ்விம்மிங். மைக்கேல் பெல்ப்ஸினுடைய அம்மா இவருக்கு மற்ற பிள்ளைகளை வச்சு கம்பேர் பண்ணல, இவர் தனித்திறமையை கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. பல வருட பயிற்சி, பல கஷ்டங்கள், பல தோல்விகள், பல அவமானங்கள், இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒலிம்பிக் வரலாற்றில அதிக தங்க பதக்கம் வென்ற வீரர், 23 கோல்ட் மெடல்ஸ். அதிகமான கம்பேரிசனை சந்திக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.